அனைவருக்கும் வணக்கம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துறோம். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தமாதிரி சேஞ்ச் ஆகும்போது அதாவது கொள்ளுலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போயே உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுன்னு வாசனையும் வரும், நல்லாவே தெரியும். அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் கலந்த பிறகு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டிங்கனாக்கா அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட்டும் மாறிவிடும். பொடியோட டேஸ்ட்டும் அது ரொம்ப முக்கியம். கிளறும் போது நம்ம கைவிடாமல் கிளறது ரொம்ப முக்கியம். இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கணுன்றவங்க ஒரு ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். மிளகாயோட எண்ணிக்கையை குறைச்சிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நான் வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதும். இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. போதுமானது. இப்போ இதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை 3 துண்டு பெருங்காயத்தை போட்டு நீங்கள் அதை கருக விடாமல் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது 30 காஞ்ச மிளகாய் இதிலே போட்டு இதே எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. மேற்படி எண்ணெய் நீங்கள் ஊற்ற வேணாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் இதை பொரித்து எடுத்துருங்க. காஞ்ச மிளகாய் நீங்கள் வதக்கும் போதே 1 நிமிஷத்துலேயே அந்த காஞ்ச மிளகாய் நல்லா கலர் மாறி இருக்கும், உங்களுக்கே தெரியும். கருக விடக்கூடாது, கருப்பாகக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் இட்லி பொடி கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் ஒவ்வொரு தடையும் கருக விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, பெருங்காயம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தான் நீங்கள் மற்ற பொருளை சேர்த்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இட்லி பொடி. தோசையை குழந்தைங்களுக்கு ஊற்றும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை தூவி நெய் விட்டு ஊற்றி கொடுங்க. குழந்தைங்களுக்கு சைடிஷே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்